இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை என்ன கதைனாக்கா, என்னோடய நண்பர் என்கிட்ட சொன்னாங்க. அவங்களோட தாத்தாவுக்கு நடந்த கதை. இது 1976 நடந்த கதை. அந்த தாத்தாவுக்கு அப்போது ஒரு 32 வயசு இருக்கும். என்னன்னாக்கா, அந்த தாத்தா அவங்க குடும்பத்துக்கு ஒரு தத்து பிள்ளை. அந்த தாத்தா எப்படின்னா, அவங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளை ரொம்ப நாளாக இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சின்ன பிள்ளையிலேருந்து தத்தெடுத்துட்டாங்க. தத்தெடுத்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா அப்பாவுக்கு இன்னும் 2 பொம்பளை பிள்ளைங்க, இன்னும் 2 ஆம்பளை பையனுங்க பிறந்தாங்க. பிறந்ததுக்கப்புறம் நாட்கள் ஓடுறப்ப இந்த தாத்தாவை பெருசாகி கல்யாணம் பண்ணிட்டாரு. 2 பிள்ளைங்க இருந்துச்சு. மற்ற கூட பிறந்தவங்கள பட் தம்பி தங்கச்சிங்களாவும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த தாத்தாவுக்கு 32 வயசாகியும் அவருக்கு நிரந்தரமான வேலை இல்லை. ஸோ அப்போ பணம் தட்டுப்பாடு ஏற்படுறப்பெல்லாம் அவங்களோட அம்மா கிட்ட, ஆனால் அவங்க அம்மா அப்பா நல்லவங்க. அவங்க அப்பா சிறு வயசுலேயே இறந்துட்டாரு. ஸோ அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் அம்மா ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. ஆனால் என்னன்னாக்கா, அவரோட தங்கச்சிங்களும் தம்பிங்க இல்லை பட் தங்கச்சிங்க ரொம்ப இந்த மாதிரி வேலை வெட்டிக்க போகிறதில்ல, சும்மா தண்டத்துக்கு தான் இருக்கிறது, குடும்பத்தை பார்க்க தரல, இந்த மாதிரி காசு கொடுத்துக்கிட்டு இருந்தா அவங்க அம்மா காசு கொடுக்குறப்ப இந்த மாதிரி காசு கொடுத்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது, சொத்து அழிஞ்சிரும், அப்படி இப்படின்னு ரொம்ப தகாத வார்த்தைகள்லாம் ரொம்ப ஏசுவாங்களாம். அப்போ ஏசிக்கிட்டு இருக்கிறப்ப இவரும் பொறுத்து போய்கிட்டு இருந்தார். ஆனால் இவரும் ரொம்ப முயற்சி செய்வார் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு. ஆனால் அவருக்கு அந்த நேரத்தில் நல்ல வேலை அமையலை. அப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப நாளாகவே வருஷமாக இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தப்ப அவரோட சின்னம்மா மகனுங்க கூடலாம் அவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தார், ரொம்ப பாசமாக இருப்பார். அப்போ அதில் ஒரு சின்னம்மா மகளுக்கு கடைசி பிள்ளை பிறந்திருந்தாங்க. அந்த மக அடிக்கடி சொல்லுவாங்களாம், அண்ணன் நீங்கள் கண்டிப்பாக வரணும், தங்கச்சி மாதிரிலாம் நீங்கள் கண்டிப்பாக வரணும், நாங்கள் பேர் வைக்கிறோம், வந்தே ஆகணும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ இவரும் நான் கண்டிப்பாக வந்துடுவேன், என்ன வேலை இருந்தாலும் சரி நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படி சொல்லுவாராம். ஏன்னா அவருக்கு நிரந்தரமான வேலை இல்லைன்னா கூட அப்பப்போ சின்ன சின்ன வேலை, கிடைக்கிற வேலை எல்லாத்தையும் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். அப்போ இந்த மாதிரி அந்த சின்னம்மா மக வீட்டில் அவங்க ஏற்பாடெல்லாம் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தாங்களாம், வருவாருன்னு. அந்த தாத்தா வரலையாம். இப்போ இவங்களும் வெயிட் பண்ணி ஏன் இன்னும் வரல, வந்துருவேன்னு சொன்னாரு. அந்த மற்ற பிள்ளைங்களுக்கும் அவர் மேலே ரொம்ப பாசமா. பிள்ளைங்களாம் ஓடி சொன்னாங்களா, அது வந்துட்டாங்க, மாமா வந்துட்டாங்க அப்படின்ட்டு. இவங்க போய் பார்த்துருக்காங்க, அங்கே யாருமே இல்லை. அப்போ இவங்க சொன்னாங்க, இல்லை அவங்க வந்த வாசம் அடிச்சிச்சு, எங்களுக்கு அந்த பெர்ஃப்யூம் வாசனை அடிச்சிச்சு, அது அவர் பாய்க்கிறது தான், அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் வீடை சுற்றி பார்த்தாங்களாம், யாருமே இல்லையா. அந்த ஒரு சின்ன பிள்ளை பிறந்த பையனோட அக்கா சொல்லுதான், இல்லை அங்கே நடந்து போனதை நான் பார்த்தேன், இருக்காங்க ஆனால் யாருமே இல்லை. அப்போதான் அவங்களுக்கு செய்தி வருதான், அன்னைக்கு அந்த தாத்தா இந்த மாதிரி காசு கேட்க போனப்ப, ஏன் காசு கேட்க போனாருன்னா, இப்போ இங்கே சின்னம்மா மகளுக்கு பிள்ளை பிறந்திருக்காங்க, பேர் வைக்கிறாங்க, ஏதாவது ஒன்று பரிசாக வாங்கி கொடுக்கணுன்ட்டுன்னு அங்கே போயிட்டு காசு கேட்டிருக்காங்க. காசு கேட்க போனப்ப அவங்க தங்கச்சிங்க ரொம்ப ஹாஷாக ஏசிட்டாங்க. அவரால் தாங்க முடியாமல் அவர் வீட்டுக்கு காசும் கொடுக்கல. அப்போ அவர் வீட்டுக்கு அவங்க வீட்டு பின்னாடி உள்ள மரத்தில் தூக்கு போட்டு இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க வீட்டுக்கு அது உண்மையாக அவர் இல்லை, அவரோட ஆத்மாவா. எனக்கு அவர் வந்துருவேன்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்துட்டனால அவர் இறந்தது பிறகு அவரோட ஆத்மா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கு. ஏன்னா அவர் வருவேன், அந்த பிள்ளைய பார்ப்பேன்னு சொன்னார்ல. ஏன்னா அவர் இன்னும் பார்க்கவே இல்லை அந்த பிள்ளைய பிறந்ததுலேருந்து. ஸோ அந்த மாதிரி அவர் வந்துட்டு போனது அது தெரிஞ்சோடனே அவங்க சின்னம்மா மக ரொம்ப அழுந்தாங்களாம், ஏன் அந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்ட்டு. அவங்க எப்போதுமே நினைப்பாங்களாம், என்னதான் ஆனாலும் சரி எப்போதுமே அவர் அவங்க கூடயே தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. இன்கேஸ் உங்களோட ஸ்டோரியும் நீங்கள் திகில் நேரத்தில் வரணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஸ்டோரியை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இமெயிலில் ஷேர் பண்ணிங்கன்னா நான் உங்கள் ஸ்டோரியை இங்கே நரேட் பண்ணுவேன். தேங்க்யூ.